காட்டுமல்லி காட்டுமல்லி கையே. ஓ சாரி. காட்டுமல்லி சீதா, ஏதோ பூ விக்கிற பொண்ணு வந்து சத்தம் போடுது போல. போ போ போ, பூ வேணா வாங்கினு வா போ. ஐயோ ஏங்க, குளிக்காம பூவெல்லாம் வாங்க கூடாதுங்க. பாடுங்கங்க, அப்புறமா வாங்கிக்கலாம். நீங்க வேற. எப்படி மேல வந்த? தூக்கத்துல புரண்டு மேல வந்துட்டு போட்டுருக்குமா? தூக்கத்துல தெரியாம புரண்டு வந்து மேல படுப்பியா? ஆமா, என்னது இது? மப்ளரு. அது தெரியுது, அதையும் கையில கட்டி வச்சிருக்க. ஆமா, இத கழுத்துல சுத்தி இருந்த. எப்படி உன் கையில வந்து சுத்துச்சு தெரியலையே. நீதான் சுத்துனியா? நான் சுத்திக்கிட்டேனா? ஐயோ, இது எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியாது? தெரியல. ஐயோ, வா. உனக்கு நான் எத்தனை தடவை என் பக்கத்துல வராதன்னு சொல்லிருக்கேன். கேட்க மாட்டியா நீ? அப்பா, நல்ல வேலை, சேஃபா லேண்ட் ஆயிட்டோம். இனிமே பெட்ல படுக்கணுங்கிறது உன் கனவுல கூட வரக்கூடாது, புரியுதா? எழுந்து போ. ஒரு நிமிஷம். என்னம்மா? சொல்லு தாயி. அம்மா, காலையில ஒரு 6 மணி இருக்கும். யாரோ காட்டுமல்லின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. அது யாருமா? அதுவா தாயி, நான் தான் கூப்பிட்டேன். என் பொண்ணு காட்டுமல்லிய தான் கூப்பிட்டேன். எங்க மலை கிராமத்துல இருந்து காய்கறி கூட கொண்டு வர சொல்லியிருந்தேன். அவ இன்னும் வர காணோம். அதுக்காக தான் கூப்பிட்டேன் தாயி. என்னம்மா சொல்றீங்க? இங்க இருந்து கூப்பிட்டா உங்க கிராமத்துல இருக்கிற பொண்ணுக்கு கேக்குமா? இது மலைக்காடு தாயி. நம்ம சத்தமா கூப்பிட்டா 1 மைல் தொலைவுக்கு கேக்கும். என் பொண்ணு கிராமத்துல இருந்து வர வழியில பச்சை இலைய பறிச்சுட்டு பொறுமையா வந்துட்டு இருப்பா. அதனாலதான் வேகமா வரணும்னு கூப்பிட்டேன். அம்மா, வா தாயி. அம்மா, நீ கேட்ட காய் கீரை எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்ட. வழியில பச்சையிலைய பறிக்க விடாம ஏமா கத்துன? நேரம் ஆச்சு தாயி. ரெசார்ட்ல மலையகத்து சாப்பாடு வகையை நான் தானே பண்ணணும். அதுக்கு தான் காய்கறிய வெரசா கொண்டு வருவேன்னு கூப்பிட்டேன் தாயி. அம்மா, சொல்லு தாயி. அக்கா, ரொம்ப பசியா இருக்கா? இந்த பழத்தை சாப்பிடுங்க.